लंबी बातें, ऐसा है तो 5 स्टार सारी मुलाकातें, ऐसा है तो गालियां भी सारे मांग खाते, पैसा है तो बड़ी 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 बातें, ऐसा है तो लंबी. Hi guys, welcome back to my YouTube channel. This is Terrace Cafe. நான் உங்கள் நவீன் பேசுகிறேன். ஸோ 50 days ஆஃப் ட்ரேடிங் சேலஞ்ச் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ அதோட டே 1 வீடியோ தான் இது. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பாட் ஃபாரெக்ஸ், ரீட்டைல் ஃபாரெக்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபாரெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்ம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது தான் ஃபாரெக்ஸ் அப்படிங்கிறது ஷார்ட் ஃபார்மில் வச்சுருக்காங்க. ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த குளோபல் மார்க்கெட், உலக லெவலில் இருக்க மார்க்கெட் வந்து ஒரு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். அப்படின்னா ஒரு அங்கீகரிக்கப்படாத மார்க்கெட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையுமே ஒரு டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட். ஸோ டீசென்ட்ரலைஸ்டு மார்க்கெட் அப்படிங்கிறது யார் வேணாலும் வந்து இங்கே ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து செபி கீழே இருக்குது. ஸோ இவங்க தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அப்படி யாரும் ரெகுலேட் பண்ணல. ஸோ 2 எக்ஸ்சேஞ்சு யார் வேணாலும் வந்து உள்ளே இருந்து இது பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ஓட ட்ரேடு வால்யூம் பார்த்தீங்கன்னா $6 trillion. ஓகேவா, $6 trillion வந்து பெர் டேக்கு இது வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நிறைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்காங்க. இந்தியன் மார்க்கெட் அது மாதிரி. ஸோ ஒரு நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வேர்ல்டுலேயே வந்து நம்பர் லார்ஜஸ்ட்டு ட்ரேட் வால்யூம் பண்ணுற ஓவர் $22 billion பெர் டேக்கு வந்து ட்ரேட் பண்ணும் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பட் ஆனால் அதை கம்பேர் பண்ணுறப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 200 times பிக்கர் தென் தட். ஓகேவா, ஸோ இப்போ ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறத என்னன்னு கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.